காங்கிரஸோ பாமகவோ தேமுதிகவோ விடுதலை சிறுத்தைகளாக போனா அவர்கள் அதிகார பகிர்வு ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர்கள் அந்த அதிகார பகிர்வை நிச்சயமாக கேட்பார்கள். ஆனால் இப்ப விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவர்கள் கேட்கிற மந்திரி பதவிகளை கொடுத்து அவர்களை சேர்த்துக் கொள்வதில் ஒன்னும் ஆட்சேபம் இருக்காங்க. இப்ப காங்கிரஸ் ஏற்கனவே இவரோட போகணும்னு முடிவு பண்ணிருந்தாங்க. இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க அநேகமா. அவரோட நம்ம போயிருக்கலாம், அவருக்கு மெஜாரிட்டியா வந்திருக்கோம், நேரம் நம்ம ஒரு கூட்டு மந்திரி சபையில ஒரு துணை முதல்வர் பல அமைச்சர்கள் வாங்கியிருக்கலாம். அதுல கூட்டணி கட்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து இறங்கியிருக்காங்க. அவர்கள் பல பிரச்சனைகளை ஏற்கனவே பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸுக்கு ஒரு ஒவ்வாமை இருந்துச்சு, விடுதலை சிறுத்தைகளை சில குழப்பம் இருந்துச்சு. அந்த மாதிரி கூட்டணி திமுக கூட்டணியில இருந்தப்ப அவர்கள் எல்லாம் இன்னொரு தேர்தலை சந்திக்க முன் வருவார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. விஜய் சொன்னாரு, ஏன் திமுக அதிமுக வாக்களிக்க கூடாதுன்னு சொன்னாரு. இந்த குற்றச்சாட்டுகளை பூரா அவன் முன் வச்சாரு. அப்ப பதிலுக்கு திமுகவும் அதிமுகவும் விஜய்க்கு ஏன் போடக்கூடாது அப்படின்றத பிரதானமா வச்சிருக்கணும். முதலமைச்சர் தோக்குற அளவுக்கு போவாருன்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது, நான் எதிர்பாராததுதான் சொல்லணும். 5 வருடங்களாக பல்வேறு திட்டங்களை, எந்த திட்டம் ஆரம்பிச்சாலும் அந்த முதல் திட்டம் குளத்தூர்ல ஆரம்பிக்கிறதா எல்லா டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காலையில ஒரு ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் சர்வே பண்றோம், பல பகுதிகளில் சர்வே பண்றோம். ஒவ்வொரு பகுதியிலும் தவறா வர்றது, ஒவ்வொரு நாளும் தவறா வர்றது, ஒவ்வொரு ரீஜனும் தவறா வர்றதுன்றது எனக்கு புதுசு. அந்த ஃபெயிலியரை ஒத்துக்கிட்டு தான் நான் சொல்லிட்டேன், இனிமே துக்ளக் சார்பில் கருத்து கணிப்பு நடத்துறது இல்ல, கைவிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். விஜய் வெற்றி பெற்றும் ஒரு பெறாத மாதிரியான ஒரு நிலை வந்திருக்குது. ஒரு துர்பாக்கியமான நிலைமை தான் சொல்லணும். எல்லா பேருந்திலும் எந்த பேருந்தில் வேணாலும் இலவசமா செல்லலாம், 6 சிலிண்டர் ஃப்ரீ, இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான அறிவிப்புகள்ல மயங்கியும் கூட, ஏன்னா 100 யூனிட்டுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. ஆனால் இதை எல்லாம் எப்படி விஜய் செய்ய போகிறார் என்பதுதான் ரொம்ப நம்ம ஆவலோட எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் போட்ட பட்ஜெட்டை சில பேர் கணக்கு போட்டு சொன்னாங்க, பட்ஜெட்டை விட 3 மடங்கு அதிகமா இருக்கு அவர் கொடுத்திருக்க லிஸ்ட். தமிழ்நாடு பட்ஜெட்டுடைய மொத்த தொகையை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கு, அதெல்லாம் செலவு பண்ணணும். வாவ் தமிழா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் இதய அவர்கள் நம்முடன் இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜயோட வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்து விஜய் ஒரு 8%, ஒரு 10%க்கு உள்ளதான் எல்லாரும் வாங்குவார் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தப்ப, நீங்க தான் முதல்ல ஒரு 25%, சில தொகுதிகள் 30% வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஆனாலுமே நீங்க ஒரு பெரும்பாலுக்கு ஓட்டு வாங்குவாரே தவிர அது ஒரு எண்ணிக்கையா மாறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. குறிப்பிட்ட 4-5 தொகுதிகளை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஒரு 108 தொகுதி வரைக்கும் ஜெயிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, கண்டிப்பா இது விஜய் துக்ளக்ல போடும்போது நான் சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை 33 வரைக்கும் அவர் வருவாரு அப்படின்னு சொன்னேன். அது தவிர சில பேட்டிகள்ல அது 33 தாண்டி போகும்போது சீட் கன்வர்ஷன் ஆகும் சென்னையில அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த சென்னையில ஆன அந்த போலரைசேஷன் தமிழ்நாடு பூரா பாதியாக நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பெரிய சீட் கன்வர்ஷன் வரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. இப்ப அவர் 35% ரீச் பண்ணிருக்காரு. சோ அந்த 33க்கும் 35க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் அது சீட் கன்வர்ஷனா இந்த அளவுக்கு மாறும் அப்படின்றத நான் கணிக்க தவறிட்டேன்னு தான் எடுத்துக்கிறேன். நான் காலையில ஒரு ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் சர்வே பண்றோம், பல பகுதிகளில் சர்வே பண்றோம். ஒவ்வொரு பகுதியிலும் தவறா வர்றது, ஒவ்வொரு நாளும் தவறா வர்றது, ஒவ்வொரு ரீஜனும் தவறா வர்றதுன்றது எனக்கு புதுசு. அப்ப மக்கள் அந்த நேரத்துல முடிவெடுக்கலையா, கடைசி நேரத்தில் முடிவெடுத்தார்களா? அந்த கடைசி 2 நாள்ல நாங்க 21 நிறுத்திட்டோம், அந்த 2 நாட்கள்ல இந்த போலரைசேஷன் நடந்துச்சா? இல்ல மக்கள் ஒருவேளை ஒரு சினிமாக்காரருக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்றத வெளியே சொல்லிக்க விரும்பலையா? அதாவது யங்ஸ்டர் ஆர்வமா சொல்லிடுறாங்க, ஆனால் ஒரு மிடில் ஏஜ் பெண்களோ அல்லது ஒரு சீனியர் சிட்டிசனோ வயதான பெண்களோ நம்ம விஜய்க்கு போடுறோம்னு நினைச்சா நம்மள ஏதாவது கேவலமா நினைப்பாங்க, அந்த கருத்து வாங்குற நாங்களோ அல்லது பக்கத்தில் இருப்பவர்களோ ஏதாவது தப்பா நினைப்பாங்களான்னு சொல்லி மாற்றி போட்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கு. அது போக பணம் இந்த தேர்தல்ல ஒரு பெரிய அளவுல விளையாடுச்சு. திமுக அதிமுக கட்சிகள் கொடுத்தாங்க, விஜய் கட்சியிலையும் அங்கங்க சில தொகுதிகளில் சில பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பணம் நம்ம விஜய்க்குன்னு டிக் பண்ணோம்னா ஒரு அதிமுக திமுக தர்ற பணம் நமக்கு வராது அப்படிங்கறதுனால தவறுதலா டிக் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போஸ்ட்போல் சர்வேல கூட எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரல. ஆனா சில தொகுதிகள் தான் பண்ணேன், ஆனா அதுலயும் வரல. அப்ப ஒருவேளை பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டு நம்ம இப்ப திரும்ப விஜய்க்குன்னு சொன்னோம்னா அது ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற பயமா என்னன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் விஜய்க்கு பெருவாரியில் வாக்களித்திருக்கிறார்கள், அது நமக்கு தெரிய வந்திருக்கு. அதை நம்ம கணிப்பில் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது ஒரு ஃபெயிலியர் தான்.
அந்த ஃபெயிலியரை ஒத்துக்கிட்டு தான் நான் சொல்லிட்டேன், இனிமே துக்ளக் சார்பில் கருத்து கணிப்பு நடத்துறது இல்ல, கைவிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சர்வே பண்ணும்போது இல்லை, கடைசியத்தில் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஏன் விஜய மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? இது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அலையா, இல்லை விஜய்க்கு ஆதரவான ஒரு அலையா? இல்ல நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான அலைனா ஒரு ஓட்டுல ஒரு மந்திரி தோப்பாரா? அது ஆளுங்கட்சியினுடைய எதிரான அலை அப்படின்னு நான் பார்க்கல. ரெண்டாவது, நீங்க அப்படி ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான அலைனா நீங்க நிச்சயம் விஜய் நேரம் ஒரு 180 வாங்கியிருக்கணும், இல்ல ஒரு 200 போயிருக்கணும் அவரு. அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான அலைன்னு பார்க்கலாம். அல்லது 2வது இடத்துக்கு என்டிஏ வந்திருக்கணும், திமுக 3வது இடத்துக்கு போயிருக்கணும். அப்படின்னா இது ஆளுங்கட்சிக்கு எதிரான அலைன்னு பார்க்கலாம். ஆனா இங்க 2ஆம் இடத்தில் இருக்கு. அதிக சீட்டுகளையும் தாவேக்காக்கு அடுத்து பெற்றிருப்பது திமுக தான். அதனால இது ஆளுங்கட்சிக்கு எதிராக பார்க்க முடியாது, இது அலைன்னு பார்க்க முடியாது. பட் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்களிப்பு இருக்கும், அது பிரியும் அப்படின்றதான் நம்ம முன்னாடியே கணிச்சோம். இப்ப அவர்களுக்கு நான் நினைச்சது அவங்களுக்கு எங்கேயுமே 33 வரைக்கும் கீழே குறையல அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அதை விட குறைஞ்சிருக்கு திமுகவுக்கு. சிஎம்ஏ அறிக்கை விடும்போது சொல்லியிருக்காரு 17 லட்சம் வாக்குகள் தான் நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, விஜயோடைய வாக்கு வங்கியோட கம்பேர் பண்ணும்போது. அதனால அந்த 17 லட்சம் வாக்காளர்கள் தான் பின்தங்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது பெரிய அலை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல நீங்க சீட் கன்வர்ஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு 1000க்குள்ளான தொகுதிகள்ல நிறைய தொகுதிகள்ல அந்த திமுக பின்னடைவு சந்திச்சிருக்கு. அதனால இது ஒரு சினிமா கவர்ச்சியில் போட்ட வாக்குகள் ஒரு பக்கம். மற்ற நீங்க அவங்க அந்த கூட்டம் நீங்க ஆர்ப்பரிக்கிறது, அவரை பார்த்தோன்னைக்கு அப்படியே போறது, வேளாங்கண்ணி சர்ச்சுக்குள்ள போய் கூக்குரல் இடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் நிச்சயமாக ஒரு சினிமாவை ஒரு அதிக சினிமா ஆர்ப்பரிப்பு உள்ள கூட்டமா பாக்குறோம். அதே சமயத்தில் அவர்கள் மட்டுமே போடல, அதை தாண்டியும் நடுத்தர வயதினர் முதியவர்களும் போட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது அவர்களுக்கு ஒண்ணு திராவிட கட்சிகள் மீதான ஒரு அலுப்பு ஒரு காரணமா இருக்கலாம், அல்லது அதை தாண்டி ஏதாவது ஒரு மாற்றம், சரி இவர் பண்ணுவாரான்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா நீங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் 2 கட்சிக்கு மாறி மாறி வாக்களிச்சிருப்பாங்க ஒரு 20 வருஷமா. ஒரு ஆவரேஜா ஒரு 40 வயசு இருக்காருன்னா ஒரு 40 வயசுக்கு மேல இருக்க எல்லாருமே ஒரு 4 முறையாவது வாக்களித்திருப்பார்கள். அப்படி 4 பேர் 4 தேர்தலில் வாக்களிக்கிறவங்க மாறி மாறி ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில எதுவுமே மாறல, அப்படியே இருக்கு வாழ்க்கை. ஒரு நடிகர் வந்தாருன்னா, புதுசா வந்தாருன்னா அவர் ஏதாவது நம்ம வாழ்க்கையை மாற்றுவாரா, ஒரு புரட்சி கிரட்சி பண்ணுவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் அவர்கள் இதை பண்ணியிருக்கலாம், அப்ப வாக்களிச்சிருக்கலாம்னு பாக்குறேன் நான். ஆனால் இது இப்போதைக்கு விஜய் வெற்றி பெற்றும் ஒரு பெறாத மாதிரியான ஒரு நிலை வந்திருக்குது. ஒரு துர்பாக்கியமான நிலைமை தான் சொல்லணும். அவர் ஒருவேளை இவ்வளவு பேர் வாக்களித்தவர்கள் இன்னும் கொஞ்சம் வாக்களித்து அவர் ஒரு 120 சீட்ல பண்ணியிருந்தாங்கன்னா அது அவருக்கு இன்னும் இது ஒரு வசதியா போயிருக்கும். ஒரு முதன்முறை ஆட்சி அமைக்கிற எந்த சிக்கலையும் சந்திக்காமல் ஒரு ஈஸியா அவர் ஆட்சி அமைச்சிருக்க முடியும். இப்ப அவருக்கு முதல் கட்டத்திலேயே முதல் முறை தனிப்பெருங்கட்சியாக வந்தும் கூட அது மெஜாரிட்டி இல்லாமல் போனது அவரை பொறுத்தல ஒரு பெரிய துக்க செய்தியா தான் இருக்கும். இப்போ 108 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 1 ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா அது 107 ஆயிரும். அப்படிங்கிறப்ப இன்னும் 11 பேர் ஆதரவு தேவைப்படுது. யார் ஆதரவு கொடுப்பாங்க, இவங்க ஆட்சி அமைச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவர் ஆட்சி அமைக்கணும். ஏன்னா இப்ப உடனே அடுத்த தேர்தலை சந்திக்க எந்த கட்சியுமே தயாரா இருக்காது. அது இப்ப எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு இன்டாக்டா இருந்து இல்ல இவரை காலி பண்ணி மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கான்றத முதல்ல யோசிக்கணும். ஏன்னா அதற்கு யாரும் நிச்சயமாக இன்னொரு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப வர்ற சீட்டு திரும்ப வருமா அப்படின்றது யாருக்குமே உத்தரவாதம் இல்லை. ஏன்னா இப்ப விஜய்க்கு போட்டோம், விஜய் மெஜாரிட்டி வரல, எதுக்கு திரும்ப விஜய்க்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு மாத்தி போட்டா முடிஞ்சு போச்சு, விஜய்க்கு இறக்கமாயிரும். அல்லது விஜய் ஏறக்குறைய வந்துட்டாரு, பாவம் அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, இந்த தடவை நம்மளும் சேர்த்து போட்டு விடுவோம், அவருக்கு மெஜாரிட்டி வரட்டும் அப்படின்னு போட்டாங்கன்னா திமுக அதிமுக வந்திருக்க சீட்டும் போயிடும். அதுல கூட்டணி கட்சிகள் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து இறங்கியிருக்காங்க. அவர்கள் பல பிரச்சனைகளை ஏற்கனவே பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸுக்கு ஒரு ஒவ்வாமை இருந்துச்சு, விடுதலை சிறுத்தைகளை சில குழப்பம் இருந்துச்சு. அந்த மாதிரி கூட்டணி திமுக கூட்டணியில இருந்தப்ப அவர்கள் எல்லாம் இன்னொரு தேர்தலை சந்திக்க முன் வருவார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனால ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அரசியல் பண்ணணும், இன்னொரு எலெக்ஷனை உடனே சந்திக்க முடியாது. அப்படிங்கும் போது ஏதேனும் விட்டு கொடுத்தல்கள், ஒரு சில காம்ப்ரமைஸ் இருக்கும். அதை வச்சுட்டு எப்படியாவது ஆட்சி அமைஞ்சிரும்னு தான் நினைக்கிறேன் நான். பட் அதையும் தாண்டி அது திரும்ப எலெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. யார் ஆதரவு அளிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் ஒரு சண்முகம் தெரிவிச்சிருக்காரு, ஆதரவு கெட்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசினதாகவும் தகவல்கள் வருது. சார் யார் யார் தவக்க ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு? கம்யூனிஸ்டுகள் 2 பேர் 4 பேரும் இன்னொரு தேர்தலை சந்திக்காமல் நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தருவோம்னு அவங்க சொல்லிட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவர்கள் மந்திரி சபைகள் போக மாட்டார்கள் பெரும்பாலும்.
ஏன்னா போனா அது ஏன்னா மேல இருந்து பொலிட் பீரோ அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதனால வந்து அவர்களுக்கு இங்க இருக்கிறவர்கள் ஒருத்தர் இங்க இருக்கிறவர்களுக்கு ஆசை இருந்தாலும், மந்திரி ஆகும் ஆசை இருந்தாலும், அங்க இருக்கிறவர்களுக்கு இருக்காது. தேவையில்லாத அந்த ஆட்சியில போய் ஒரு கெட்ட பேரை கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இருக்கலாம். அதனால அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு, எங்கள் கொள்கை சார்ந்து சில செயல் திட்டம், குறைந்தபட்ச செயல் திட்டங்களை உருவாக்கணும், அதன் அடிப்படையில் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே நிக்கலாம். ஆனால் காங்கிரஸோ பாமகவோ தேமுதிகவோ விடுதலை சிறுத்தைகளாக போனா அவர்கள் அதிகார பகிர்வு ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர்கள் அந்த அதிகார பகிர்வை நிச்சயமாக கேட்பார்கள். ஆனால் இப்ப விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவர்கள் கேட்கிற மந்திரி பதவிகளை கொடுத்து அவர்களை சேர்த்துக் கொள்வதில் ஒன்னும் ஆட்சேபம் இருக்காது. ஏன்னா இப்ப புது இது இப்ப யாருக்காவது நீங்க திமுக அதிமுக இன்னும் கண்டிப்பா மந்திரி கொடுக்கணும், தங்கமணி கொடுக்கணும், வேலுமணி கொடுக்கணும், நேருவுக்கு கொடுக்கணும், ஏவாவேலு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயம் இருக்கும். இப்ப இங்க இந்த விஷயத்துல நீங்க ஒரு 5 பேரை தவிர வேற யாருக்கு மந்திரி பதவின்றது யாருக்குமே தெரியாது. அதனால வந்து இவர் இன்னாருக்கு கொடுத்தாகணும்ன்ற கட்டாயம் விஜய் கிடையாது. அதனால வந்து இதை வந்து தாராளமா வந்து அவர் மற்றவர்களுக்கு பிற கட்சியில இருந்து வந்து ஆதரவு தருவர்களுக்கு அவர் ஏற்கனவே விக்கிரவாண்டியிலேயே சொல்லிட்டாரு, அந்த முதல் மாநாட்டிலேயே சொல்லிட்டாரு, வீசாலை மாநாட்டிலேயே நம்மளோட சில வருவார்கள் இல்லையா, அவர்களுக்கு நம்ம அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும் இல்லையான்னு. அதனால வந்து அந்த பங்கு கொடுக்கும் போது அதை ஆர்வமா வந்துருவாங்க. வேற வழி இல்ல, விஜய்க்கும் வேற வழி இல்ல, அவர்கள் ஆதரவு கேட்டு பெறுவதை தவிர வேற வழி இல்லை. இன்னொரு எலெக்ஷன் சந்திக்க விரும்பாத சின்ன சின்ன கட்சிகள் அவர்களோட போவதிலையும் பெரிய அவ்வளவுக்கும் ஆட்சேபனை இருக்காது. 5 வருஷத்தை இவங்க முழுமையா கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி இல்ல, எப்பயும் மைனாரிட்டி கவர்மெண்ட்டை பொறுத்தவரை எந்த நேரமும் தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு உணர்வு தான் இருக்கும். எந்த நேரத்திலும் யாராவது வாபஸ் வாங்குறேன்பாங்க, அந்த பிரச்சனை வரும். ஆனால் இன்னைக்கு இவர் ஒரு பெரிய முதல் முறையாக வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கி இவர் வந்து நிரூபிச்சிருக்கிறதுனால இப்ப காங்கிரஸ் ஏற்கனவே இவரோட போகணும்னு முடிவு பண்ணிருந்தாங்க. இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க அநேகமா, அவரோட நம்ம போயிருக்கலாம், அவருக்கு மெஜாரிட்டியா வந்திருக்கோம், நேரம் நம்ம ஒரு கூட்டு மந்திரி சபையில ஒரு துணை முதல்வர் பல அமைச்சர்கள்னு வாங்கியிருக்கலாம், அது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சில காங்கிரஸ்காரர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால வந்து அடுத்த மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா இதுதான் சரியான கூட்டணி அப்படின்னு ஒருவேளை காங்கிரஸ் முடிவு பண்ணி அப்ப பாமகவும் முடிவு பண்றாங்கன்னா அதுல ஒரு சிறந்த கூட்டணியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒருவேளை அதுல மயங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆட்சியை பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்குமாவது தொடர்ந்து அந்த ஆதரவை கொடுப்பார்கள். அது வரைக்கும் அதை நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த நடைமுறை என்னவா இருக்கும் சார்? எப்போ ஒரு மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டியது இருக்கும்? இல்ல, அது முதல்ல அவர் மெஜாரிட்டி நிரூபிக்கிறது அப்படின்றது முதல்ல வந்து ஒரு சபாநாயகர் தேர்வு இருக்கும். ஆமா, இப்போதைக்கு ஒரு தற்காலிக சபாநாயகரை மூத்த உறுப்பினர் ஒருத்தரை நியமிப்பாங்க. அது மேபி செங்கோட்டையனா கூட இருக்கலாம். அதனால அந்த மாதிரி ஒருத்தர் தற்காலிக சபாநாயகர்னு வச்சுட்டு பதவி பிரமாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் எலெக்ஷன் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட் வரும். அதனால அதுக்கு ஒரு டைம் இருக்கும், 2 வாரமோ 3 வாரமோ. இப்போ ஊடகங்களை 2 வாரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இவருடைய டிஸ்கிரிஷன், கவர்னர் பார்த்து அதை இது பண்ணலாம், அதை நீட்டிக்கலாம், குறைக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனா இப்ப இவருக்கு வந்து புதுசா வந்திருக்கனால யாரும் பெரிய எதிர்ப்பை, ஏன்னா இவருமே வந்து மத்திய அரசனுடைய எதிர்ப்பை பெருசா கடைசி நேரத்துல எல்லாம் காட்டல. அதனால வந்து இவரு மத்திய அரசு இவருக்கு எதிரான போக்கை கையில் எடுக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். அந்த உரிய நேரம் வழங்கப்படும். 2வது இதெல்லாம் 2-3 நாள்ல பேசி செட்டில் பண்ண முடியும். அவர்கள் இப்பயே பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்கிட்டாதான் தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அதனால கூடிய மட்டும் அவர் வந்து 1 வாரம் 10 நாள்லயே வந்து தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அது மாதிரி சொன்னீங்க சார், ஒரு 5 பேர் உறுதியாக தெரியுது அமைச்சராக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. யார் யாருக்கு அமைச்சர்களாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நம்ம முதல் ரவுண்டில் இருக்காங்கல்ல, அவங்க ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், புசி ஆனந்த், நிர்மல்குமார், இவர்கள்லாம் முதல் கட்ட இதா இருக்காங்க. செங்கோட்டையன், இவர்கள்லாம் வந்து முதல் கட்ட இவரா இருக்காங்க. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சீனியர்ஸ் சொல்லி ஜேசிடி பிரபாகரன் அவர் மாதிரி அவர்களுக்கு எல்லாம் கொடுக்குறாரா, அல்லது முதலமைச்சரை வென்றவர்ன்ற முறையில் அவருக்கு கொடுக்குறாரா, அந்த மாதிரிலாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவர் வந்து கணிக்க முடியாது. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் மற்றவர்கள்னா ஒரு ஸ்டாலின், அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னா எப்படி செயல்படுவார்கள் என்று நம்மளால ஒரு யூகம், கணிப்பு, ஒரு வரலாறு, ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும், அதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஆனால் இவரை பொறுத்தளவுல வந்து அந்த மாதிரி நம்ம யூகிக்கவே முடியாது. அதனால அவர் என்ன செய்ய போறான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சார், இப்போ கன்னியாகுமரியில் வந்து அந்த மாவட்டத்தில் 6 தொகுதிகள்லையுமே தவக்க வரல வந்து, அதே மாதிரி புதுச்சேரியிலையும் தவக்க வரல வந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 தொகுதியுமே வந்து தமிழ்நாடு பார்ட்டிஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. தேசிய கட்சிகள் வந்து அங்கே செல்வாக்கு செலுத்தும், கன்னியாகுமரியிலும் சரி புதுச்சேரியிலும் சரி. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து காங்கிரஸ் கூட்டணி சார்ந்து கட்சிகள் தான் அங்கே ஜெயிச்சிருக்கு. புதுச்சேரியிலையும் பிஜேபி அதோட கூட்டணி கட்சிகள் தான் ஜெயிச்சிருக்கு வந்து. ஸோ இப்போ பார்க்கும்போது வந்து ஒரு மாதிரி ஒரு திராவிட கட்சிகள் எங்கெங்க ஆதிக்கம் செலுத்துச்சோ அங்கதான் விஜயோட வெற்றியும் இருக்கு வந்து. கண்டிப்பா கண்டிப்பா, இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. இவர் வந்து நிச்சயமா புதுச்சேரி நிறைய பேருக்கு ஒரே இதாதான் இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு.
என்னோட கருத்து கணிப்பிலேயே பாத்தீங்கன்னா புதுச்சேரியில விஜய்க்கு வந்து பெரிய போலரைசேஷன் வரலன்றது தெளிவா தெரிஞ்சிச்சு. அப்பயே இதை பற்றி விவாதங்கள் நடந்துச்சு. எப்படி தமிழ்நாட்டுல விஜய்க்கு இவ்வளவு 25-30% வருது, ஆனால் புதுச்சேரி அதே தமிழர்கள் அப்படியே பக்கத்துல இந்த பக்கம் வந்தா விழுப்புரம், அந்த பக்கம் போனா கடலூர் அப்படின்னு இருக்கப்ப எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு மனநிலை அங்க இருக்கு அப்படின்னா, நிச்சயம் கன்னியாகுமரி மாதிரிதான். அங்க வந்து தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் தான், காங்கிரஸா பிஜேபியா இந்த மாதிரியான ஆதிக்கம் தான் அந்த தொகுதியில இருக்கு. திராவிட கட்சிகளுக்கு அங்க பெரிய மரியாதை இல்லை, அவர்கள் மேல ஒரு ஈர்ப்பு இல்லை அப்படின்ற மனநிலை செப்பரேட்டா தெரியுது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் வச்சா 2 ஸ்டேட் மாறுற நிலைமையில அந்த மாதிரி இருக்கு புதுச்சேரிக்கும். அதுக்கும் அதே மாதிரி நம்ம தூத்துக்குடியில இருக்க மனநிலை வந்து கன்னியாகுமரியில இல்லை அப்படின்றதையும் பார்க்கணும். அது ஏறக்குறைய ஒரு கேரளா மாடல்லையே இருக்கிற மாதிரியான இதுதான் இருக்கு. அந்த கன்னியாகுமரி மட்டுமாவது அந்த தூத்துக்குடியை சேர்ந்து இந்த பக்கம் வருமே தவிர, நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த குளச்சல் இருந்து பத்மநாபபுரம், கிள்ளியூர், விளவங்கோடு இந்த ஏரியா வந்து முழுக்க முழுக்க அப்படியே ஒரு நாகர்கோவில் கேரளா பாலிடிக்ஸ் மாதிரியே ஒரு தேசிய கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவர்களுக்கெல்லாம் ஒரு வலுவான இது இருக்கு. பிஜேபி இவங்கெல்லாம் தேசிய கட்சியின் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அந்த விதத்துல அங்க விஜயால ஜெயிக்க முடியாம போயிருக்குன்றது நம்ம அதை ஒரு அடையாளமா பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில வந்து இவர் ஒரு திராவிட கட்சிகளோட நீட்சி தான் அப்படின்னு பார்க்கலாமா விஜய்? ஆமா, இவர் திராவிட கட்சிக்கு நீட்சி தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லையே. எடுத்தோடனே பெரியார தான் எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நீட் எதிர்ப்புன்னாரு, மும்மொழி கொள்கைன்னாரு, மாநில சுயாட்சினாரு, அதுக்கப்புறம் இதை எதிர்த்தாரு, இப்ப மறுவரையறை, தொகுதி மறுவரையை எதிர்த்தாரு. அதனால அவர் திராவிட கட்சிகளுக்கு மாறி எங்கேயும் புதுமையா எதுவுமே செய்யல. அப்படியே திராவிட கட்சிகளுடைய இன்னொரு பிரதி மாதிரி தான் வந்து அவரு தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாரு, பேசிட்டு வர்றாரு. அதனால அவர் ஒரு திராவிட கட்சி நீட்சி தான் அப்படின்றதுல வேற அவருக்கும் சந்தேகம் இருக்காது, மக்களுக்கும் சந்தேகம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி நீங்க முன்னாடியே சொன்னீங்க சார், சென்னையில வந்து ஒரு பெரும் பலத்த போட்டியை வந்து தாவேக்கா கொடுப்பாங்க. குறிப்பா வந்து மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 2 பேர் தொகுதிகளிலுமே வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ முதல்வர் தோத்திருக்கார். வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? உங்க கணிப்புகள்ல நீங்க சர்வே பண்ணும்போது என்ன மாதிரி அங்க இருந்தது? வந்து நான் தான் சொன்னேன், சென்னையில பலத்த இது இருக்கும், ஆவடி நாசருக்கு ரிஸ்க் இருக்கு, வில்லிவாக்கம் அப்படிலாம் வந்து ஏற்கனவே சந்தேகத்தை கிளப்பினேன். நம்ம முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் கூட சவாலாக இருக்கும் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் அவர் முதலமைச்சர் தோக்குற அளவுக்கு போவாருன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது, நான் எதிர்பாராததுதான் சொல்லணும். ஏன்னா நிறைய திட்டங்களை அங்க செஞ்சிருந்தாரு. ஏன்னா சில பேர் வந்து அவரை திருவாரூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அது பெருசா ஈடுபடலை. ஏன்னா 5 வருடங்களாக பல்வேறு திட்டங்களை, எந்த திட்டம் ஆரம்பிச்சாலும் அந்த முதல் திட்டம் குளத்தூர்ல ஆரம்பிக்கிறதா எல்லா டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க ஏராளமான நிதி ஒதுக்கீடு அந்த தொகுதிக்கு போயிட்டு இருந்துச்சு மற்ற தொகுதிகளை விட. அதனால அந்த மக்கள் வந்து ஒரு சிறப்பான முதலமைச்சரை வந்து ஒரு தொகுதி எம்எல்ஏ கிடைச்சிருக்காரு, இவரை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு தான் ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனால் அந்த கருத்தை மாற்றி அவர்கள் வந்து ஒரு கூண்டோட சென்னையை காலி பண்ணணும்னு முடிவெடுத்தப்போ அந்த தொகுதியும் அதுல பறி போனது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான். இப்போ ஒரு திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, வந்து ஸ்டாலினோட தோல்விக்கு வந்து சேகர் பாபு தான் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற மாதிரி. வந்து அது அவங்க 2 பேருக்குள்ள ஏற்கனவே இருந்த கருத்து வேறுபாடுகள் அது இருந்துச்சு, உட்கட்சி பூசல்ல இருந்துச்சு 2 பேருக்கு இடையில. அதனால அவருக்கு எழும்பூர் தொகுதியில அவருக்கு மறுபடியும் சீட் கிடைக்காம பண்ணது சேகர் பாபு தான் அப்படின்ற ஒரு பேச்சு பரவலா கட்சிக்குள்ள இருந்தது. அமைச்சர்களே வந்து அந்த கருத்தை தெரிவிச்சாங்க, இந்த மாதிரி இவர் ரொம்ப பழி வாங்குறாரு சேகர் பாபு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் வச்சாங்க. அதனால இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து இப்ப பரந்தாமன் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா பண்றாரு அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு நம்ம. அதே மாதிரி சார், இந்த நீங்கள் முதலே சொன்னீங்க வந்து பெண்கள் வாக்கு பெருமளவில் விஜய்க்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி. வந்து பெண்கள் வாக்கு தான் பெருமளவில் திமுக நம்புது. வந்து நம்ம மகளிர் உதவித்தொகை, வந்து இலவச பஸ் பயணம் அதெல்லாம் கொடுத்ததுனால எப்படி பெண்கள் வந்து விஜய்க்கு திருமணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, கண்டிப்பா இது பெண்கள் வாக்குகள் விஜய்க்கு போகுதுன்றது நம்ம முன்னாடி அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அது நீங்க மைனாரிட்டியில ஒரு பகுதி போகுது, பெண்கள்ல ஓரளவு போகுது அப்படின்றதெல்லாம் வந்து இளைஞர்கள முழுமையா போகுது, இதெல்லாம் தெரிஞ்சு. அதே மாதிரி அதிமுகவுல இருந்து அவன் அதிகமா எடுக்கிறாரு விஜய் அப்படின்றதையும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா அதிமுக பல இடங்கள்ல 3ஆவதுக்கு போகும்னு சொன்னேன், நடந்திருக்கு. பல இடங்கள்ல டெபாசிட் போகும், சென்னையில எல்லாம் டெபாசிட் இழக்கும் அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டெபாசிட்ல இழந்திருக்கு. ஆனால் இங்க என்னன்னா ஒரே ஒரு இது, இந்த வாக்குகள் வந்து திமுகவையும் தாண்டி செல்லும் அப்படின்றதுக்கு, திமுக வாக்குகளையும் அதிகமா எடுத்து திமுகவை தாண்டி செல்லும் அப்படின்ற ஒரு கணக்கு அந்த சர்வேல எனக்கு வராம போயிருச்சு. அந்த அதான் நான் சொன்னேன் முதல்ல, அவர்கள் எப்படி மக்கள் எப்படி பொதுமக்கள் வாக்களித்தார்கள் என்பதுல எங்களுக்கு ஒரு இது இருக்கு. ஏன்னா நாங்க எத்தனை நாள் ஏறக்குறைய 5 மாதம் 6 மாதம் பண்ணோம், எந்த இடத்துலயுமே அந்த இண்டிகேஷன் வரல. ஆனா அவருக்கு அதிகமா வருதுன்றதை எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சு 33% வரைக்கும் வராருன்னா. பட் ஆட்சி
நெருங்குவார் அப்படின்றத வந்து கணிப்புல வரல. அதனால வந்து பெண்கள் வந்து அதிகமாக வாக்களிக்கிறார்கள். இன்னும் வந்து அதான் நான் சொல்ல வரேன், இந்த பெண்கள் வந்து எங்களுக்கு வாக்களிக்கும் போது தாங்கள் ஒரு நடிகருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்றது ஒரு தன் வீட்டுக்காரருக்கோ தன் மகனுக்கோ இல்ல வேற அக்கம் பக்கத்தினருக்கோ தெரியக்கூடாது அப்படின்ற அடிப்படையில கூட எங்களுக்கு மாத்தி பிக் பண்ணிருக்கலாம் அப்படின்றத நான் இப்ப திரும்ப நாங்க எங்களோட ஆய்வுல இப்ப ஏன் தவறி போச்சுன்னு ஆய்வு பண்ணும்போது அதுல தெரிய வருது. அப்படிதான் நாங்க யூகிக்கிறோம். அதனால பெண்கள் வாக்குகள் நமக்கு இப்ப சர்வேல நம்மள்ட்ட குறிப்பிட்டதை தாண்டி அதிகமாக விஜய்க்கு வாக்களித்திருக்கார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அதுல வந்து நீங்க இலவச பேருந்து, நம்ம பணம் 1000 ரூபாய் பணம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, கொடுத்த பணம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலன்றது விஜய் மேல இருக்க கிரேஸ். இன்னொன்னு, விஜய் வந்தா 2500 ரூபாய் தருவாரு. பிங்க் பஸ்ல மட்டும்தான் நம்ம வந்து இலவசமா போக முடியும். இனிமேல் விஜய் வந்து விட்டால் தமிழ்நாடு முழுக்க எந்த பேருந்து வேணாலும், திருவள்ளுவர் பேருந்தா இருக்கட்டும், அரசு விரைவு பேருந்து அல்லது முகசல் பேருந்து, எல்லா பேருந்திலும் எந்த பேருந்தில் வேணாலும் இலவசமா செல்லலாம். 6 சிலிண்டர் ஃப்ரீ. இது மாதிரியான கவர்ச்சிகரமான அறிவிப்புகள்ல மயங்கியும் கூட, ஏன்னா 100 யூனிட்டுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. ஆனால் இதை எல்லாம் எப்படி விஜய் செய்ய போகிறார் என்பதுதான் ரொம்ப நம்ம வந்து அவரோட எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் போட்ட பட்ஜெட்டை சில பேர் கணக்கு போட்டு சொன்னாங்க, பட்ஜெட்டை விட 3 மடங்கு அதிகமா இருக்கு அவர் கொடுத்திருக்க லிஸ்ட். தமிழ்நாடு பட்ஜெட்டுடைய மொத்த தொகையை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கு, அதெல்லாம் செலவு பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் நிறைவேற்றணும். ஏன்னா முதியோருக்கு 4000 சொல்லியிருக்காரு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 இருக்காரு. எல்லாம் மாதம் ஏதோ ஒன் டைம் கிடையாது, எல்லாமே மாதம் ரெக்கரிங். அதனால வந்து இது எப்படி வந்து சமாளிக்க போகிறாருன்னு அவர் மாதிரி ஒரு பெரிய சவால் இருக்கு, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இதுல வந்து பெண்கள் வாக்கு விஜய்க்கு போனது சம்பந்தமா வந்து சமூக வலைதளங்கள்லாம் சில விஷயங்கள் எழுதப்படுது. வந்து இப்போ உதாரணமா வந்து பெண்கள் ஒரு பாலியல் பலாத்காரங்கள் இருந்தது, மது கஞ்சா அந்த மாதிரி விஷயங்கள் பள்ளிக்கூடங்கள் அருகிலேயே கிடைச்சது, சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார்ந்து பெண்கள் வந்து ஆட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? அப்படியே வாக்களிச்சிருந்தா நீங்க எப்படி வந்து இப்ப 75 தொகுதியில எப்படி அதெல்லாம் இருக்கட்டும் வாக்களித்தார்களா? கஞ்சா இருக்கட்டும், பெண்களை பூரா கற்பழிக்கட்டும் அப்படின்னு திமுக வாக்களிச்சிருப்பாங்களா? அப்படி கிடையாது. அது வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அது வந்து அது சில இடத்துல ஓரளவுக்கு பிரதிபலிக்கும். அது அந்த வாக்குகள் வந்து அது அதிமுகவுக்கும் போயிருக்கலாம், தாவேக்காவுக்கும் போகலாம் அப்படின்ற எண்ணத்துல தாவேக்கா பக்கம் போயிருக்கலாம். ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமே இருந்திருக்கும் நான் சொல்லல. ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தா அப்புறம் மத்த இடத்துல எப்படி அந்த தொகுதிகள்லாம் ஆன்டி இன்கம்பன்சியே இல்ல, அவர்கள்லாம் இதை வரவேற்றார்கள் நான் சொல்ல முடியும். சரி, இப்ப எடுத்துக்குவோம், இன்னையில இருந்து எடுத்துக்குவோம், விஜய் ஆட்சியில இனிமே வந்து கற்பழிப்பே இருக்காதா? கஞ்சாலாம் நேத்தோட முடிஞ்சு போச்சா? இன்னைக்கு கஞ்சா விற்பனை இல்லையா தமிழ்நாட்டுல? அதெல்லாம் பார்க்கணும்ல, நம்ம பொறுமையா இருந்து பார்க்கணும். ஏன்னா நீங்க இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், நீங்க வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது நீங்க வந்து ஒரு கஞ்சா போதைப் பொருட்களால் அதிக போதையுடைய அழுத்தத்தினால் பண்ணக்கூடிய குற்றங்கள் அதிகரிச்சால் அதுக்கு வந்து நிச்சயமாக அரசு தான் பொறுப்பேற்கணும். அதே நேரத்தில் அதே மாதிரி கூலிப்படைகள் மூலமாக ஒரு குற்றங்கள் நடந்தால் அதுக்கு அரசு தான் வந்து அந்த பொறுப்பேற்கணும். ஆனால் ஒரு தனிநபர் ஒரு வீட்டுல புருஷன் முன்னாடி சண்டை போட திடீர்னு அருவாமனையில கழுத்து அறுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அரசு பொறுப்பேற்க முடியாது. ஒரு பொண்ணை 8 வயசு பொண்ணை ஒரு 80 வயசு தாத்தா போய் இது பண்றாரு, பாலியல் பலாத்காரம் பண்றாருன்னா அது வந்து அவருடைய மன நோயாளின்னு அர்த்தமே தவிர அதுக்கு வந்து அரசாங்கம் போய் முடிந்த பிறகு நடவடிக்கைகள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறதுதான் அதுல முக்கியம். அதனால எந்த அரசு, இப்ப விஜய் அரசு வந்த பிறகு இதெல்லாம் எதுவுமே இல்லாம போயிடும் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இருக்காது. இங்கேயும் குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் வரத்தான் போகிறது. அப்போது திரும்ப இதே மாதிரி திமுக அதிமுக எதிர்கட்சிகளாக இருந்து எங்களை குற்றம் சொன்னீர்களே இப்ப என்ன நடக்கிறது என்ற கேள்விகளை எழுப்பத்தான் போகிறார்கள். அதே மாதிரி நம்ம முன்னாடி பேசும்போது கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார், வந்து விஜய் வந்து 10 நாள் பிரச்சாரத்துக்கு போகலை, 10 நாள் பிரச்சாரத்தை கட் பண்ணிடுறாரு, ஒரு கட்டமைப்பு இல்லை, அதனால தான் அவங்க அதிக சீட் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. வந்து இப்போ ஒருவேளை விஜய் அது மாதிரி பிரச்சாரத்துக்கு தொடர்ந்து போய் இன்னும் வந்து ஒரு கடுமையான உழைப்பை செலுத்தியிருந்தா ஒரு 150 சீட்டுக்கு மேலே கூட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஒழுங்கற்ற மாணவர் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஒரு சிக் லீவ் கொடுக்கறது, இது பண்றது, அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லாமல் அவர் இன்னும் வந்து ஒரு தீவிர பிரச்சாரம், ஒரு சுறுசுறுப்பா அவர் பண்ணியிருந்தாருன்னா ஒருவேளை இந்த வெற்றி வந்து கூடுதல் வெற்றியாகி அவருக்கு ஒருவேளை ஃபுல் மெஜாரிட்டி கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படி அல்லாமல் பண்ணதுதான் அவருக்கு சிக்கலா இருக்கு. அதை இனிமேலும் அவர் தொடராமல் இருக்கிறது அவருக்கு நல்லது. இனிமேலாவது அவர் வந்து ஒரு முதலமைச்சர் ஆக போறாரு. முதலமைச்சரான கிராமமா வருவேன்னாரு. முதல்ல அந்த பிராமிஸ் அவர் நிறைவேற்றணும், அந்த உறுதிமொழி அவர் நிறைவேற்றணும். அந்த மாதிரி ஒரு தெளிவான அரசியலை இனிமேலாவது அவர் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்பா இருக்கு. அது மாதிரி சார் அதிமுகவும் திமுகவும் எடுத்தீங்கன்னா, திமுக அதிமுகவை விமர்சிச்சாங்க. அது மாதிரி திமுக வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி அப்படின்னு தான் தேர்தலை முன் வச்சாங்க. வந்து அதிமுக திமுகவை விமர்சிச்சாங்க. ஸோ இவங்க 2 பேருமே பெருமளவு விஜயை கண்டுக்கல வந்து. ஸோ அதுவும் விஜய்க்கு ஒரு சாதகமா இருந்துச்சு. இப்போ திமுக வந்து விஜயை விமர்சிச்சிருக்கணுமா? இந்த தேர்தலில் திமுக செஞ்ச தவறு என்னன்னு நினைக்கிறீங்க?
இல்ல அதுதான் நானும் சொல்ல வரேன். அதாவது விஜய் வந்து கண்டுகொள்ளாமல் இவர்கள் வந்து ரெண்டு பேருமே இலக்க மாத்தி வச்சுக்கிட்டாங்க. விஜய் வந்து இக்னோர் பண்ணிட்டு அவர் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அத்தனை பிரச்சாரங்களும் ஒரு திமுக ஆட்சியை மட்டுமே எதிர்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப வந்து அவர் என்ன நினைச்சாரு, திமுக மட்டுமே எதிர்த்துக்கிட்டு இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம் நினைச்சாரு. ஆனால் திமுக எதிர்ப்பை அவர் விஜயும் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நீங்க விஜயை சேர்த்து நீங்க எதிர்த்திருந்தால்தான் அவர் திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு விஜய்க்கு போகாமல் உங்களுக்கே முழுசா வந்திருக்கும். நீங்க திமுக மோசம் மோசம், ஆமா திமுக மோசம் அப்படின்னு விஜய்க்கு போட்டுட்டு போயிட்டாங்க. திமுக பொறுத்தளவுல அவங்க விஜயை இக்னோர் பண்ணிட்டு முழுக்க முழுக்க பாஜக, இது வந்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தேர்தல் அப்படின்னு சொல்லி அதை வந்து பாஜகவின் அடிமை அதிமுக இப்படியே கொண்டு போனாங்க. விஜயை தொடவே இல்லை. சோ இந்த மாதிரி விஜயை வந்து ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணாம விஜய்க்கு ஏன் வாக்களிக்க கூடாது அப்படின்றது விஜய் சொன்னாரு. ஏன் திமுக அதிமுக வாக்களிக்க கூடாதுன்னு சொன்னாரு. இந்த குற்றச்சாட்டுகளை பூரா முன் வச்சாரு. அப்ப பதிலுக்கு திமுகவும் அதிமுகவும் விஜய்க்கு ஏன் போடக்கூடாது அப்படின்றத பிரதானமா வச்சிருக்கணும். ஆனால் அவர்கள் வெறும தங்களுடைய பாஜகவை கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாஜகவை குற்றம் சாட்டி திமுக அவ்வளவு சீட்டுகளை ஜெயிச்சது. 47% வாக்குகளை வாங்கி 39க்கு 39 ஜெயிச்சாங்க. சோ அதோட அது முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு வந்திருக்க எலெக்ஷன்ல விஜய் அட்டாக் பண்ணிருக்கணும். திமுக ஆட்சி தொடரணும். விஜய்ன்றவர் ஒரு புது கட்சி, அவருக்கு அனுபவம் இல்லை, அவரால் எந்த இதுவும் பண்ண முடியாது, அவரே வந்து ஒரு இர்ரெகுலர் கேரக்டர், அவரால் ஒழுங்கா ஆட்சி நடத்த முடியாது, எல்லாரும் புதுசு, அவர்கள் ஒரு 5 வருஷம் அரசியலை பழகணும், அதற்கு பிறகுதான் வளர்ந்த பிறகுதான் அவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பது உசிதமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்களை எல்லாம் திமுக முன்னெடுத்திருக்கணும். அவர் பிளாக்ல டிக்கெட் வித்தது, அவர் பண்ண குற்றங்கள் அதெல்லாம் எடுத்திருக்கணும். ஆனால் அப்படின்னா நீங்க மக்கள் வந்து விஜய்க்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்ற சிந்தனையவே நம்ம கிளறி விடல. அவர் அப்படியே அவர் இக்னோர் பண்ணிட்டு போக 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 அவர் சரி அப்ப அவருக்கு போட்டா என்ன, ஆமா பிஜேபி வரக்கூடாது அப்ப விஜய்க்கு போடுவோம், சரி திமுக வரக்கூடாது சரி விஜய்க்கு போடுவோம் அப்படின்னு அதிமுக திமுக வச்ச பிரச்சாரங்களை ஏற்றுக்கொண்ட அவர்கள் அதற்கு எதிரெதிராக வாக்களிக்காமல் விஜய்க்கு வாக்களிச்சிட்டாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அது மாதிரி திமுகவோட ஓட்டு வங்கியில வந்து அவங்க மைனாரிட்டி வாக்குங்கிறது முக்கியமான விஷயம் வந்து, அது மாதிரி திமுகவோட கோட்டை, சென்னை, தஞ்சாவூர் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் மாறினதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல தஞ்சாவூர்ல திமுக தான் பெருவாரியா வென்றிருக்கு. சென்னையில திமுக கோட்டையா இருந்துச்சு, அங்க வந்து ஓட்ட விழுந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். அங்க வந்து ஆனா நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அங்க அதிமுக 3ஆம் இடத்துக்கு போகும், பல தொகுதிகளை டெபாசிட் இழக்கும் நான் சொன்னது நடந்திருக்கு. ஆனால் அந்த அந்த கேப்ல வந்து அவர் அதிமுகவை வந்து டிவிக்கு பயங்கரமா காலி பண்ணும், ஆனா திமுகவை நெருங்கி வரும், ஒரு சில தொகுதிகள் மட்டும் வெற்றி பெறும் அப்படின்னு நான் நினைச்சதை தாண்டி தாவேக்காக அதிகமான வாக்குகள் விழுந்து அவர்கள் வந்து மொத்தத்துக்கு ஏறக்குறைய 2 தொகுதியை தவிர அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்ற அளவுக்கு 14 தொகுதிகளை 16 தொகுதியில 14 கைப்பற்றுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அங்க விஜய் அலை வீசிருச்சுன்னு தான் சொல்லணும். சென்னையை பொறுத்தளவுல அது வந்து திமுகவுக்கு வந்து பெரும் பின்னடைவு இல்லைனாலும் கூட, அதாவது வாக்குல வந்து ரொம்ப குறையல, அதிமுக அளவுக்கு ஒரு டெபாசிட் இழக்கிற அளவுக்கு போகலைனாலும் கூட அவர்கள் அங்க கோட்டை விட்டு விட்டார்கள் தான் நினைக்கிறேன் நான். அது வந்து புதுசாக வந்த ஏன்னா கிராமப்புறங்கள்ல இருக்க தொகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, கிராமப்புற தொகுதிகள்னு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து திமுக தான் முதலிடத்துக்கு வந்திருக்கு, விஜய் 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அதே நேரத்தில் நகர்ப்புறம் அப்படின்னு பெருநகரம் அப்படின்னு சென்னை எடுத்துக்கிட்டா அங்க வந்து முதலிடத்துல வந்து விஜய் வந்திருக்காரு, 2ஆவது இடத்துல திமுக வந்திருக்காரு. என்டிஏ அவர் விஜய் சொன்ன மாதிரி களத்திலேயே இல்லை அப்படின்னு மற்றும் பலர் அப்படின்ற நிலைமைக்கு அங்க என்டிஏ போயிருக்கு. அங்க திமுக வந்து அங்க இன்னும் வந்து அவர்கள் கவனம் செலுத்தாமல் அவர்கள் கோட்டை விட்டாங்க, தங்களுடைய கோட்டை அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டாங்களோ அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பா மைனாரிட்டி வாக்குகள் திசை மாறியதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? மைனாரிட்டி வாக்குகள் திசை மாறி இருக்கு. அதாவது கிறிஸ்டியன் வாக்குகள் வந்து இவர் ஒரு கிறிஸ்தவர் முதலமைச்சரா வந்தா தமிழ்நாட்டில் எப்ப வேற எந்த சான்ஸ்ல வர முடியும், அதனால இந்த ஒரு தடவை வந்தா அவர் வரட்டுமே அப்படின்ற எண்ணிக்கையில கிறிஸ்தவர்கள் கணிசமானவர் வாக்களித்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முஸ்லிம்களிலும் வந்து இவர் பிஜேபி இல்ல திமுக இல்ல, ஒரு மாற்று சக்தி, இவர் ஒரு மைனாரிட்டி, அந்த அடிப்படையில் இவர் என்னதான் மாற்றம் செய்கிறாருன்னு பார்ப்போம்னா அங்க இருக்க இளைஞர்களும் பெண்களும் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் வாக்குகள் பெருவாரியாக போகல. அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர் சவுத்துல இருக்க கோட்டமேடு, உக்கடம் ஏரியா, மற்றும் இதுல அரவக்குறிச்சியில வந்து பள்ளப்பட்டி, இதெல்லாம் வந்து திமுக வேட்பாளர்களை காப்பாற்றி விட்டிருக்கிறது. அதனால வந்து அப்படி முழுமையா போயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவ வாக்குகள் கணிசமாக விஜய்க்கு போயிருச்சுன்றது உண்மை. அந்த அடிப்படையில தான் திருச்சி கிழக்குல வந்து இனிகோ இருதராஜுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு தவற விட்டுருக்காரு. அவர் வெற்றியை கடந்த முறை 54,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் இந்த தடவை தோற்று போயிட்டாரு விஜய்கிட்ட. அதுக்கு காரணம் வந்து கிறிஸ்தவர்கள் பெருவாரியாக விஜய் வந்து ஜோசப் விஜய் அப்படின்றதுனால அவருக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பியதன் விளைவு
அது வந்து திமுக அந்த கிறிஸ்தவர்கள் வாக்குகளை கணிசமாக இழந்தது அப்படின்றத ஒத்துக்கலாம். பொதுவா வந்து எல்லா இதுலயும் காசு குடுத்தாங்க. தவேக்கால கூட சில இடங்கள்ல காசு குடுத்தாங்க வந்து. ஸோ ஆனாலும் காசு எல்லாத்துட்டயும் வாங்கிட்டு மக்கள் வந்து அவங்க முடிவெடுத்தபடி தான் ஒரு ஓட்ட போட்டிருக்காங்க வந்து. முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, காசு வாங்கிட்டாங்கன்னா அவங்க அதுக்கு தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்கு மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இத எப்படி பார்க்குறீங்க வந்து இது? இல்லங்க, நீங்க காசு வாங்கினா ஒரு 1% வேணா அப்படியே வந்து இந்த நீங்க அந்த பயந்துட்டு போடுறது அவ்வளவுதான் இருக்கணும். ஏற்கனவே பலமுறை கட்டுரை எழுதியிருக்கேன் துக்ளக்ல, சில பேட்டிகளையும் சொல்லியிருக்கேன். பணம் வந்து ஒரு பொது தேர்தல், நீங்க இடைத்தேர்தல்ல நீங்க பணம் வந்து ஒரு விளையாடும். பணத்தை வாங்கிடுவாங்க, பெருசு பெருசா கொடுப்பாங்க, அதிகமா கொடுப்பாங்க, வாங்கிடுவாங்க. தெருவுக்கு தெருவு ஆட்கள் இருப்பாங்க. அப்ப பணத்தை வாங்கிட்டு மாத்தி போட்டா ஏதாவது பிரச்சனை ஆகுதுன்னா யார் கூட கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போட்டுருவோம். இல்ல 2 பேரும் இணையா கொடுத்தாங்கன்னா அதுல ஆளுக்கு ஒரு ஓட்டை போட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு பேசி வச்சுக்கிட்டு குடும்பத்திலேயே இது பண்ணுவாங்க, ஓரளவுக்கு போட்டுருவாங்க. நான் திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி திமுக வந்து ஒரு பெரிய திருமங்கலம் இடைத்தேர்தல ஒரு பெரிய லெவல்ல ஒரு எடுத்து பண்ண தேர்தல், அதை ஃபார்முலானே பேர் வச்சாங்க, திருமங்கலம் ஃபார்முலானே. நீங்க அந்த தேர்தலே எடுத்தீங்கன்னா எல்லா வாக்காளர்களுக்கும் பெரிய அளவில் பணம் கொடுக்கப்பட்டு, எல்லாருக்கும் விருந்து போடப்பட்டு, எல்லாருக்கும் வேஷ்டி சேவை மாதிரியான பரிசு பொருட்கள் வீடு வீடுக்கு கொடுத்து திமுக பெருவெற்றி பெற்றது. ஆனால் அங்க 78,000 வெற்றி பெற்றாங்க, 78,000 வாங்கி திமுக வெற்றி பெற்றுச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா 40,000 வாக்குகளை வந்து அதிமுக பெற்றது. திமுக பணம் கொடுத்தோம், 13,000 ஓட்ட தேமுதிக பணமே கொடுக்காம வாங்குச்சு. அப்ப 53,000 வாக்குகளை வந்து 78,000 வாங்கும்போது 53,000 இறக்கணும், 25,000 கம்மி. அவ்வளவு வாக்குகளை பணத்தை வாங்கி கொண்டு அப்பயே போட்டாங்க மக்கள். அதனால வந்து பணம் கொடுத்தால் மட்டுமே அதுவும் நம்ம அது வந்து இடைத்தேர்தல், அதுலயே அவ்வளவு பேர் போட்டிருக்காங்க. பொது தேர்தல் போது ஒரு ஆட்சி மாற்றம் வேணும், ஒரு தலைமையை மாற்றணும்னு அவங்க மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதற்கு முன்னாடி நீங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கூட வாங்கிட்டு மாத்தி தான் போடுவாங்க. ஏன்னா அது வாழ்க்கை பிரச்சனை. ஒரு 5 ஆண்டுகள் வந்து அவருடைய தலைவிதியை மாற்ற போகிற ஒரு பிரச்சனை. அதுல நீங்க என்ன பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு இது கொள்ளையடிச்ச பணம் தானே, இது எங்களுக்கு வர வேண்டிய பணம், எங்க வரி பணம் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை தான் அவங்க வாக்களிக்கிறாங்க. இந்த முறை ஏராளமான பேர்ட்ட ஏராளமான பணத்தை வாங்கிட்டு மக்கள் வந்து அந்த வேட்பாளர்களை ஏமாற்றி இருக்கார்கள் சொல்லணும். அந்த ஏமாற்றம் இனிமேல் வேட்பாளர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்தால் அது சமூகத்துக்கு நல்லதுதான். நன்றி சார். தேங்க்யூ.